நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரரின் வீட்டை உடைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கி மற்றும் 25 தோட்டாக்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வள்ளியூர் அருகேயுள்ள சமூகரெங்காபுரத்தை சேர்ந்த அழகு இவர் அமிர்தசரஸில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார். இவர் தமது உரிமம் பெற்ற துப்பாக்கி மற்றும் 25 துப்பாக்கி குண்டுகளை சமூகரெங்காபுரத்தில் உள்ள தமது பெற்றோர் வீட்டில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் பெற்றோர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி மற்றும் அதற்குண்டான 25 குண்டுகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இருக்கான். அவன் லீவுக்கு வந்துட்டு போயிட்டான். ஒரு ரிவால்வர் அவன் லைசன்ஸோட தான் வச்சிருந்தான். நான் 8ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலேருந்து அது இருக்குது. 2ஆம் தேதி ஊருக்கு போனேன் திருநெல்வேலிக்கு. அப்போலாம் இருக்குது. 4ஆம் தேதி அங்கேருந்து ஒரு நாள் தங்கிட்டு வந்தேன். அப்பவும் இருக்குது. ஒரு நாள் 100 நாள் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு ஒரு அவசரமாக திருநெல்வேலிக்கு போனேன். போயிட்டு வரேன், பூட்டை உடைச்சி போட்டு ரிவால்வர் எடுத்து ஒரு கோல்டு செயின் ஒரு கத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி விடுமுறைக்காக பெற்றோர் ஊருக்கு வந்திருந்த அழகு நவம்பர் 9ஆம் தேதி பணிக்காக மீண்டும் அமிர்தசரஸ் சென்றிருந்தபோது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் வீட்டை உடைத்து துப்பாக்கி மற்றும் 25 தோட்டாக்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.